வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரீடம். இவர்களுக்கான பரிகார ஸ்தலம் எங்கே இருக்குன்னா, திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் என்கண் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆதி நாராயண பெருமாள் கோயில். இதை பற்றி விவரத்தை பார்ப்போம். ஒரு சமயம் பிருகு முனிவர் பெருமாள் குறித்து கடும் தவம் இருக்கிறார். ரொம்ப நாள் இந்த தவம் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த காட்டு வழியாக ஆண்டுட்டு இருந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான், சிங்க வேட்டைக்காக இந்த பிருகுமுனிவர் தவம் புரிஞ்சிட்ட இடத்துக்கிட்ட வந்துட்டான். ரொம்ப சத்தங்கள் ஏற்படுத்தி இந்த தவத்தை கலைக்கிறான். இதில் சினமுற்று பிருகுமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா, தவத்தை கலைச்சிட்டு சாபமிடுறார். இந்த சோழ மன்னனோட முகம் மிருக முகமாக மாற கடவுக என்று சாபமிடுகிறார். இதனால் அவரோட முகம் மிருக முகமாக மாறுது. இதில் மனம் திருந்திய சோழ மன்னன் தன் செயலுக்கு வருந்தி இதற்கு பாப விமோசனம் உண்டா என்று பிருகுமுனிவர்கிட்ட கேட்குறார். அதற்கு அவர் உண்டு என்று விளக்குகிறார். இதில் மனம் இறங்கிய பிருகு முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, தைப்பூச திருநாளில் விருத்த காவேரி என்று அழைக்கப்படும் வெட்டாற்றில் நீராடி என் கண் எனப்படும் இந்த ஸ்தலத்தில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் இருந்தால் அப்போது பெருமாள் கருடன் மீது அமர்ந்து காட்சி தருவார். மயில் மீது முருகனும் அமர்ந்து காட்சி தர உங்களுடைய சாபம் விமோச்சனம் ஆகும் என்று சொல்கிறார். சோழ மன்னனும் கடும் தவம் புரிஞ்சு அவனோட அந்த தவத்துக்கு மனம் உருகிய பெருமாள் கருட வாகனத்தில் பறந்து வந்து இந்த சோழ மன்னனுக்கு காட்சியளிக்கிறார். முருகனும் மயில் மீது வந்து சோழ மன்னனுக்கு காட்சி தந்து அருள் புரிகிறார். அதன் மூலம் மன்னனின் முகம் சிங்க முகம் மாறி பழைய நிலையை அடைந்தார். பாப விமோச்சனமும் பெற்றார். இதிலிருந்து மிருகசிரீட நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரீடம் நட்சத்திரத்தை அன்றோ அல்லது வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் தங்களுக்கு சிறந்ததையே நடக்கும். இது மட்டும் இல்லை, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் சில பேர் இருப்பீங்க. நல்ல சம்பளத்துடன் கூடிய உயர் பதவி வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் சிறந்த பலன் அளிக்கும். வாருங்கள், வேண்டுவோம், ஐயன் அருள் பெறுவோம். வாழ்க வளமுடன்.